ஃபோனு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, காரு, பைக்குன்னு எல்லாத்துலேயுமே இஎம்ஐ. இது போக ஹோம் லோனு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, எஜுகேஷன் லோனு, ரிட்டையர்மெண்ட் லோனுன்னு மவுத்தாக போகிற வரைக்கும் லோனு. அதில் வட்டி வட்டி வாங்குபவர்களையும் வட்டி கொடுப்பவர்களையும் வட்டிக்கு கணக்கு எழுதுபவர்களையும் வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுபவர்கள் அனைவரையும் சபிக்கிறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. யார் வட்டி மீதம் இருப்பதை விட்டுவிடவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் தூதர் மீதும் போர் செய்ய தயாராகட்டும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நம்மளோட தேவைகளை நம்ம அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்கணும். யார் அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்குறாங்களோ அல்லாஹ் அவங்கள வெறுங்கையோடு அனுப்புறதுக்கு வெக்கப்படுறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வட்டி இல்லாமல் வாழவே முடியாது, வட்டி இல்லாமல் வியாபாரமே பண்ண முடியாதுன்னு சைத்தான் நம்ம மண்டியில் ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணி வச்சிட்டான். அல்லாஹ் தாராளமானவன், அவன் மிகப்பெரியவன். ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். இதை முழுசாக நம்பி அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்டு வட்டியிலேருந்து இந்த செகண்டே வெளியில் வர முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பான்.